இல்லண்ணா, நீங்க வேலை செய்றீங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறது என் கட்சிங்க. 100 பேர் போய் அடிச்சிருக்காங்க. 300 வார்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பிரெக்னென்ட் அம்மா. உங்க வீட்டுல அந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது. நல்லா உங்க மனசு கொதிக்குமா? நான் ஒண்ணுல போய் பார்த்தா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 5 பெண்களும் 5 ஆண்களும் நம்ம தாவேக கட்சியில் இருந்து 5 பெண்களும் 5 ஆண்களும் சென்னையில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, அங்கே உள்ள அந்த திமுக ஆளுங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு இவங்கள பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க. அதாவது என்ன பிரச்சனைனா, எங்கள் ஏரியாக்குள்ளே நீங்களாம் ஓட்டு கட்டு வரக்கூடாது, தாவேக்காரங்களாம் எங்கள் ஏரியாக்குள்ளே வரக்கூடாது, இது எங்கள் ஏரியா, வெளியே போ, கிளம்பு, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு இது ஒரு சுதந்திர நாடு, எங்களுக்கு எங்கே வேணாலும் போய் ஓட்டு கேட்க உரிமை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு திமுகவை சேர்ந்தவங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. 50 பேர் சேர்ந்து 5 பெண்களையும் 5 ஆண்களையும் சேர்த்து மொத்தம் 10 பேர் தான் தாவேக்காரவங்க இருப்பாங்க. 50 பேர் சேர்ந்து 10 பேர்த்த அடித்து பயங்கரமாக மண்டைக்கிட்டெல்லாம் உடச்சி தாக்கியிருக்காங்க. அதில் ஒரு பெண் கர்ப்பிணி பெண் வேறுங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணை மார்பிளையே எட்டி உதைச்சிருக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண் இப்போ ஐசியூவில் இருக்காங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 3 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம தளபதி விஜய் எங்க? நான் கேட்கலங்க, ஒட்டுமொத்த மக்களும் கேட்குற விஷயம் தான். கரூர் சம்பவத்தில் கூட அந்த இதில் நிறைய பேர் ஏன் விஜய் வரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. அதில் வந்திருந்தா எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கும், இன்னும் எவ்வளோ பெரிய அசம்பாவிதம்லாம் நடந்திருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். அதை விடுங்க, இப்போ இங்கே அடிபட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறது அவங்க கட்சிக்காரவங்க, தளபதி விஜய் அவர்களோட கட்சிக்காரவங்களே தான் இப்போ தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காங்க, சீரியஸான நிலைமையில் இருக்காங்க. ஸோ இதை ஏன் தளபதி போய் பார்க்கல? அதுதாங்க எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. என்னடா நீ ஏன் இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாலாம் நினைக்காதீங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, நான் நம்ம டிவிகே கட்சிக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னை விட்டுருங்க, பொது தரப்புலன்னு ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, நான் சொல்கிறது அவனுக்கு திமுக மேலேயும் ஒரு அதிருப்தி, அந்த திமுகவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அதிமுகவும் எனக்கு வேணாம், புதுசாக யாராவது வந்தால் ஓட்டு போடலாம் அப்படிங்கும்போது இப்போ தளபதி விஜய் வராரு. இந்த பையன் தளபதி விஜய்க்கு ரசிகனாகவும் இருக்க மாட்டான், தொண்டனாகவும் இருக்க மாட்டான், எதுவும் இல்லை. வந்தால் புதுசாக வேறு யாராவது வந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்ற நிலைமையில ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் சரி நம்ம தளபதி வராரு ஓட்டு போடலான்ற மன நிலைமையில இருக்கிறான். இப்போ இவனுக்கு இந்த விஷயம்லாம் காதில் பட்டுச்சுன்னா என்ன நினைப்பான்? என்னடா அவரோட சொந்த கட்சி ஆளுங்களை தான் அடிபட்டு இருக்கிறாங்க, அதுக்கே போய் பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு நினைக்க மாட்டான்? இவருக்கெல்லாம் எப்படி ஓட்டு போகிறது அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவன் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன வரும்னா, இப்போ கூட இந்த விஷயத்தில், இந்த சம்பவத்தில் நடந்ததில் நிறைய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது திமுக ஆளுங்களே தான், அந்த பொண்ணுங்க அந்த பொம்பளைங்க எல்லாருமே திமுககாரங்களே தான் ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி தாவேக்காரங்க தான் ஓட்டு எங்களுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு அடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு. ஆனால் அந்த நடுத்தரப்புன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பான், ஒரு வீடியோ பார்ப்பான், இந்த மாதிரி ஆணிச்சு தாவேக்காரங்க தான் எங்களெல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வீடியோ பார்ப்பான். அவன் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுவான், உடனே இந்த பொம்பளை யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் அவனுக்கு டைம் கிடையாது. பார்த்தானா, என்னடா அது இப்படி தாக்குதல் நடத்துகிறாங்களே, இப்போ எப்படி நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறது அப்படின்னு நினைப்பான். அப்படி இல்லையா, இந்த மாதிரி தாவேக்க நண்பர்களை இந்த மாதிரி தாக்கிட்டாங்க அப்படின்றாங்களா, சரி நான் அவன் என்ன நினைப்பான், இப்படி தாக்குதலுக்கு உள்ளாகி இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நம்ம தளபதி விஜய் இதை கூட இன்னும் பார்க்காத இருக்கிறாரு, சொந்த கட்சிக்காரங்களும் அடிபட்டு இருக்காங்க, இன்னமும் விஜய் போய் பார்க்கல அப்படின்னு அவன் நினைப்பானா? நினைக்க மாட்டானா? இது அவன் மனசுக்குள்ள இந்த கட்சிக்கு நம்ம எப்படி ஓட்டு போகிறதுன்ற அவனுக்கு ஒரு ஓட்டை இழக்கிற ஒரு வாய்ப்பாக அமையுங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். அதாவது நம்மளுக்கு ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் இந்த வீடியோவே இப்போ நான் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் நம்ம தளபதி விஜய் கண்ணில் படுற வரைக்கும் இதை நம்ம ஷேர் பண்ணுவோம். இதை நான் பேசுகிறதே இவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேங்க. இதே அந்த ஆளுங்கட்சிக்காரவங்ககிட்ட இதெல்லாம் மாட்டிச்சுன்னா, இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் கிடச்சிச்சின்னா, இப்படியெல்லாம் வீடியோ போடலாம் கிடச்சிச்சின்னா, அவங்க வேறு மாதிரி வீடியோ போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் 7-8 பிட்டை சேர்த்து போடுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ நம்ம தாவேக நண்பர்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவை போடுறேன். ஸோ அதுக்காக நம்ம தாவேக தரப்புலேருந்து யாருமே போகணும்னு நான் சொல்லலை. நம்ம தாவேக தரப்புலேருந்து சில பிரமுகர்கள்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களையும் உள்ளே அலோவ் பண்ணல. ரொம்ப நேரமாக ஆர்கியூ பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் உள்ளே விட்டாங்க. அந்த வீடியோ கூட இப்போ நான் போடுறேன், நீங்கள் எப்போ பாருங்கள். இல்லண்ணா, நீங்க வேலை செய்றீங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறது என் கட்சிங்க. 100 பேர் போய் அடிச்சிருக்காங்க. 300 வார்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பிரெக்னென்ட் அம்மா.
உங்க வீட்டுல அந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது அப்படின்னா உங்க மனசு கொதிக்குமா நான் ஒண்ணுல போய் பார்த்தா அவங்க ஆறுதல் கிடைக்கும். நான் போய் பேச ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த இடம் போறோம். அதுக்கு இவ்வளவு ஏசி லெவல்ல பாப்பேன் வருத்தம் என்ன சொல்றாரு போய் ஒரு ஆறுதல் கூட சொல்றாங்க. கேட்க சொல்றீங்க இது கேட்கவே இல்ல. இல்லன்னா ஒரு ஆள் உள்ள போய் நல்லா நாலு பேர் போயிட்டு வந்தா ஏசி எதுவும் சொல்ல போறது அது நான் தானே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம தளபதி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களெல்லாம் போய் சந்திச்சிருந்தாருன்னா இப்போ என்ன ஆகியிருக்கும்? இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது தெரியுங்களா? லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம தாவேக்கா மேலே கை வைக்கிற ஒவ்வொரு திமுககாரவங்களுக்கும் அடி வயிற்றுல ஒரு புளியை கரைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம மேலே கை வைக்கவே பயப்படுவாங்க. அந்தளவுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் தளபதி அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் சந்தித்து இந்த விஷயத்தை கொஞ்சம் இதாக்கி இருக்கணும். அப்போனா தான் நம்ம தாவேக்கா நண்பர்களுக்கும் என்ன தோணுன்னா, என்ன நடந்தாலும் நம்ம எந்த ஏரியாவுக்கு போய் என்ன நடந்தாலும் நமக்காக நம்ம தளபதி வருவார், நம்ம தளபதி நிற்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையோட இன்னும் ஸ்பீடாக செயல்படுவாங்க. ஸோ அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தர் பயப்படுவாங்க. கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ இதனால் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளால் போக முடியாமல் நடக்கலாம். ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் நம்ம தேவைக்கா வெற்றி பெறணுன்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே.